بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். அன்பிற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு நவீன இஸ்லாமிய அழைப்பாளர்கள் இந்த நவீன நடிப்பு தாவாவை வரவேற்று பேசக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். சகோதரர் அல்தாஃபி அவர்கள் சமீபமாக ஹபீபு திரைப்படத்தை மிக பெரிய அளவில் வரவேற்று பேசிய காட்சிகளை பார்த்தோம். அந்த ஹபீபு திரைப்படத்தில் இஸ்லாமிய மக்களை நல்லவர்கள், இஸ்லாமிய மக்கள் தீவிரவாதிகள் அல்ல என்று காட்டப்பட்ட எந்த ஒரு செய்தியும் இடம்பெறவில்லை. என்றாலும் கூட சினிமாவை ஆதரிக்க வேண்டும், இஸ்லாமிய பெயரில் சினிமா எடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்டவர்கள் அந்த படத்தை தூக்கி பிடித்து பேசினாங்க. அவர் பேசியதற்கு பின்னால எதிர்ப்பு கடுமையா வந்த பின்னால சகோதரர் அல்தாஃபி அவர்கள் லீ டிவி சேனலுக்கு நேர்காணல் கொடுக்கும் பொழுது சில விளக்கங்கள் பேசுறார். அதில் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நடித்து தாவா செய்யக்கூடியது நடிப்பு என்பது பொய் தான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட மார்க்கத்தில் இதுக்கு அனுமதி இருக்கிறது, குர்ஆன் இதை வரவேற்று பேசுகிறது என்று சொல்லி இந்த நடிப்பு தாவாவிற்கு சினிமா போன்ற ஆண் பெண் கலப்புடைய அந்த ஆபாசம் கலந்த விஷயத்திற்கு குர்ஆனை முன்னுதாரணமாக சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் முன்னுதாரணமாக சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். அந்த காணொலியை கொஞ்சம் பாருங்க. தாவா செய்கிறதோ நடித்து ஒரு விஷயத்த நன்மையை செய்கிறதோ இஸ்லாம் தடுக்கிறதில்ல. ஏன்னா பொய்யின் செயல் வடிவம் தானே நடிப்பு. ஸோ அதை எப்படி அதில் நீங்கள் நல்ல விஷயமே 100% காட்டினாலும் நடிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நடிப்புங்கிறது பொய் தான், பொய் மார்க்கத்தில் கூடாது, நான் அதை இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் அதை நடித்து அதன் வழியாக இது நடிப்பு தான் என்பதை அவனுக்கு புரிய வச்சு அதன் வழியாக ஒரு உண்மையை விளக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் தடுக்கப்பட்டது இல்லைங்கிறத விட இந்த வழிமுறை குர்ஆனிலேயே உங்களுக்கு கற்றுத்தரப்பட்ட வழிமுறை. எப்படி? நிறைய வரலாறு உதாரணம் சொல்றேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எடுத்துங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். எப்படி? எடுத்த எடுப்புல அறிமுகப்படுத்தாம முதல்ல சந்திரனை பார்த்து இதை கடவுள்னாங்க, அது போன உடனே இல்லைன்னாங்க. சூரியனை பார்த்து கடவுள்னாங்க, அது போன உடனே இல்லைன்னாங்க. கடைசியில் அல்லாஹ் தான் உலகத்தை எல்லாம் படைச்ச, என்னை எல்லாம் படைச்ச, அல்லாஹ் தான் கடவுள், நான் அவன் பக்கமே நான் முகத்தை திருப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரசூலா திரும்பி வந்தாங்க. யார் மறையாதவனோ அழியாதவனோ நிலை பெற்று இருக்கிறவனோ அந்த அல்லாஹ்வே இறைவன் நம்புறேன்னு வந்தாங்க. இப்போ நபிமார்கள் இணை கற்பிப்பாங்களா? இணை கற்பிக்கிற சொற்களை அவங்க சொல்லுவாங்களா? இப்போ சூரியன் கடவுள்னு சொல்றது இணை கற்பித்தலா இல்லையா? கண்டிப்பா இணை கற்பித்தல். அப்ப அந்த வார்த்தையை எதுக்கு சொன்னாங்க? அதன் வழியாக மக்களை அப்படியே படிப்படியாக உயர்த்தி கொண்டு வர்றாங்க. மறையக்கூடியவன் இறைவனாக இருக்க முடியாது என்கிற பாடத்தை கற்றுத் தருவதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்து கடைசியில் அல்லாஹ் இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. உண்மையை நிலைநாட்டிட்டாங்க. அல்லாஹ்வை சொல்லாம போயிருந்தா அது தாவா இல்ல, அது தப்பு இல்ல, சிறுக்காயிரும். இப்ப அல்லாஹ்ல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கல்ல, இப்ப அவங்க சொன்ன பொய்கள் எல்லாம் பொய்கள் அல்ல, அவைகள் எல்லாம் நன்மைகள். இன்னும் சொல்ல போனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னா, இதையெல்லாம் அவங்க சொல்லிட்டு கடைசியில குர்ஆன் இப்படி சொல்லுது, வதில்க ஹுஜ்ஜத்துனா ஆத்தைனாஹா இப்ராஹிம், இது இப்ராஹிமுக்கு நாம் எடுத்து கொடுத்த வாதங்கள் என்று குர்ஆன் சொல்லு. அல்லாஹ் தான் கத்து கொடுத்துருக்க, இந்த மெத்தட் சொல்லுப்பா. அப்ப நடிச்சு சொல்லு, உண்மையை புரிய வைக்கிறதுக்காக நீ நடி சொல். இப்படி நிறைய இருக்கு, 1 2 இல்ல. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே வரலாற்றுல அவங்க தம்பியை பிடிச்சி வச்சுக்குவாங்க. அண்ணன் தம்பி மாதிரிலாம் வரும்போது தம்பியை பிடிச்சி வச்சுக்குவாங்க. தம்பியை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு நடிப்பு நடிப்பாங்க. தம்பி திருடிட்ட மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு கடைசியில் பிடிச்சி வச்சுக்குவாங்க. இப்ப இது நாடகமா இல்லையா? இது பொய்யா இல்லையா? எதுக்கு இந்த வேலையை செஞ்சாங்க? வேறொரு நன்மைக்காக இந்த வேலையை அவங்க செஞ்சாங்க. மார்க்கம்ங்கிறதே நீதி தான். அந்த நன்மைக்காக அந்த நீதிக்காக இந்த மீடியத்தை நீங்க பயன்படுத்தக்கூடாது, ஏன் நடிச்சு சொல்லக்கூடாது? இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவர் பேசுறாரு. அதாவது எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி என்று குர்ஆன் சொல்கிறதோ, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌஹீதுடைய தந்தை என்று குர்ஆன் சொல்கிறதோ, எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து ஃபத்தபிஅ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, பரிசுத்தமான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தந்தானோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பொய்யாக நடிச்சாங்க, பொய்யாக நடித்து காட்டினாங்க. அல்லாஹ் பத்தி தாவா செஞ்சாங்க. அல்லாஹ் தாவா செய்வதற்காக பொய்யாக நடிக்கலாம் என்று இவர்கள் நடிக்கக்கூடிய இன்றைக்கு இவர்கள் எந்த அளவுக்கு மோசமா நடிக்கிறாங்க, எந்த அளவுக்கு சினிமா போன்ற விஷயங்கள் ஆண் பெண் கலப்பு இருக்கிறது எல்லாம் நன்கு நமக்கு தெரியும். அப்ப இவர்கள் இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த சினிமா போன்ற குடும்பம் போன்ற ஆண் பெண் கலப்பு இஸ்லாம் தடுத்த பல விஷயங்கள் அவர்களை செய்து கொண்டு இவர்கள் இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன பண்றாங்க, இதற்கு ஆதாரமாக சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் தௌஹீதை உரைக்க சொல்வதற்காக மக்கள்கிட்ட நேரடியாக பேசுறாங்க, தாவா செய்யறாங்க. சூரியனை பாக்குறாங்க, நட்சத்திரத்தை பாக்குறாங்க, சந்திரனை பாக்குறாங்க, இவன் கடவுள் சொல்றாங்க. அது மறைந்த பின்னால மக்களுக்கு சொல்றாங்க, மறையக்கூடியவை எப்படி கடவுளாக இருக்க முடியும்?
அப்ப என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய நித்திய ஜீவனான அல்லாஹ் தான் வந்து கடவுள் என்று என்ன பண்றாங்க, இஸ்லாமிய அந்த தாவாவை வந்து மக்கள்கிட்ட நேரடியாக எடுத்து சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அப்படிப்பட்ட வாசகத்தை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நீங்க தாவா செஞ்சு அதே மாதிரி நீங்க எடுத்து சொன்னா அது பிரச்சனை இல்லையே. ஆனா என்ன பண்றீங்க, அதை கொண்டு வந்து சம்மந்தம் இல்லாம இந்த குறும்படம் என்ற பெயர்ல, நடிப்பு தாவா என்ற பெயர்ல, சினிமா இஸ்லாமிய சினிமான்ற பெயர்ல இவற்றை வந்து சரி கட்டுவதற்காக, சரி காண்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள்கிட்ட நேரடியாக அல்லாஹ் பத்தி சொன்ன அந்த அழைப்பு பணியை வந்து எதற்கு நீ ஆதாரமா காட்ட முடியுமா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாரு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் தன்னுடைய சகோதரனை நீண்ட காலம் கழிச்சு பார்க்குறாங்க. பல வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. சிறுவராக இருந்த சமயத்துல அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அந்த சகோதரர் என்ன பண்ணாங்க, கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. அதுக்கு பின்னால பல ஆண்டு காலமாக பெரிய நபராக வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த வயதுடைய அளவுக்கு அவ்வளவு காலமாக சகோதரனை பிரிந்திருக்கிறாங்க. அந்த சகோதரனை வந்து என்ன பண்றாங்க, பின்னால வந்து பார்க்குறாங்க. பார்த்த பின்னால எந்த சகோதரர்கள் தன்னை வந்து விளையாடச் செல்வதாக அழைத்து சென்று பாலும் கிணற்றில் தூக்கி போட்டு கொலைவரி செயலை செய்தார்களோ அந்த சகோதரர்கள் இருந்து தம்பியை காப்பாற்றணும், தன்னோட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க, தன்னுடைய அரசனுடைய பொருளை எடுத்து தன்னுடைய தம்பியுடைய ஜாமான்ல வைத்து அவர் திருடி விட்டார் என்று சொல்லி குற்றம் சாட்டி அவரை வந்து பிடித்து வைத்துக் கொள்றாங்க. எதற்காக வந்து இவ்வளவு காலம் கழிச்சு சகோதரனை பார்க்குறாங்க. நம்மளை போல அந்த சகோதரனை வந்து இவங்க போற வழியில ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா இவங்க அப்படி செய்யக்கூடியவர்கள் தான். அதுக்கு பயந்து என்ன செஞ்சிருக்கலாம், சகோதரனை தக்க வைப்பதற்காக அந்த இடத்துல ஒரு நாடகம் ஆடி சகோதரனை வந்து தங்க வச்சிருப்பதற்காக வேண்டி அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா இதுவும் வந்து இவங்க செய்யக்கூடிய தாவாயை போன்றதா, இவங்க செய்யக்கூடிய இந்த நடிப்பு தாவாயை போன்றதா, அது இஸ்லாமிய சினிமா என்று எதை சொல்றாங்களோ அதை போலப்ப இவங்க செஞ்சாங்களா? அவங்க செய்வதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. இது மாதிரியாக நெருக்கடி இருந்தா, நிர்பந்தம் இருந்தா செய்யலாம். அது பொய் தான், பொய் என்றுதான் மார்க்கம் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இதே போல பாத்தீங்கன்னு சொன்னா 3 பொய் சொன்னதாக ஹதீஸ் வருகிறது. அதாவது அந்த சிலையை உடைத்து விட்டு என்ன பண்ணாங்க, பெரிய சிலையை தான் உடைச்சிச்சு, அந்த பெரிய சிலையிட்ட கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல வந்து 2வதாக தன்னுடைய தந்தை வந்து அந்த சிலை வழிபாட்டு விழாவிற்கு அழைக்கும் பொழுது தந்தைகிட்ட சொல்லுவாங்க, நான் வந்து நோயாளியா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பொய் சொல்லியிருப்பாங்க. 3வதாக ஒரு அரசன் வந்து தன்னுடைய மனைவியை தவறாக பயன்படுத்துவதற்கு துணியும் பொழுது அந்த அரசன் என்ன பண்ணுவான், ஒரு அடுத்தவருடைய மனைவியை வந்து அபகரிப்பான். அப்ப மனைவின்னு சொன்னா அபகரிச்சிருவான்னு சொல்லி தன்னுடைய மனைவியின் கருப்பை பாதுகாப்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அந்த இடத்துல வந்து சகோதரி என்று போய் சொன்னாங்க. இந்த விஷயம் எவ்வளவு நெருக்கடியான சமயத்தில் சொல்லப்பட்ட இதை கூட என்ன செய்யுது, மார்க்கம் வந்து பொய்ன்னு தான் சொல்லுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுமையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு பயந்தாங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து நாளைக்கு ஒவ்வொரு நபிமார்ட்டையும் மக்கள் வந்து தங்களுக்காக வந்து சிபாரிசு செய்யுமாறு கேட்கும் பொழுது அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களை பார்த்து சொல்லுவாங்க, அதாவது நானே 3 பொய் சொல்லிட்டேன். இன்ன ரப்பி கத் ஹலபல் யௌம கலவன் லம் யகலப் கப்லஹு மித்லஹு வலை யகலப் பஅதஹு மித்லஹு. அதாவது என்னுடைய ரப்பை என் மீது அதிகமாக கோபம் கொண்டுட்டான். எந்த அளவுக்கு கோபப்பட்டான்னு சொன்னா இதற்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி இது மாதிரி கோபப்பட்டதே இல்லை. அந்த அளவிற்கு நான் சொன்ன அந்த 3 பொய்க்காக வேண்டி அல்லாஹ் கோபப்பட்டான் என்று அவ்வளவு வருத்தப்படுறாங்க. நிர்பந்தமான சூழல்ல, நெருக்கடியான சூழல்ல தவறுல போய் விழுந்து விடக்கூடாது, தன் மனைவியுடைய கருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த சூழல்ல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை கூட பொய் என்று வருத்தப்பட்டாங்க. அல்லாஹ் கோபப்பட்டான்னு சொல்றாங்க. அப்ப இதை எப்படி முன் உதாரணமா நம்ம எடுக்க முடியும்? மார்க் இப்படித்தான் வந்து இதை வைத்துக்கொண்டு நீங்க நன்மை செய்வதற்காக வேண்டி எவ்வளவு பொய் சொல்லிக்கலாம் என்று மார்க்கத்துல ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? எந்த அளவுக்கு சொன்னோம்னா விசுவாசம் வந்து பாருங்க, ஒரு தாய் ஒரு சிறிய பிள்ளை, அந்த பிள்ளையை கூப்பிடுறாங்க. அதாவது அபுதாவுது அகமது போன்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. அப்துல்லா இப்னு ஆமீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய தாய் வந்து ஒரு பொருளை தர்றேன்னு சொல்லி சிறு வயதா இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, அந்த உன்னுடைய பிள்ளைக்கு என்ன தர போறீங்க, நீங்க சொல்லக்கூடியதை கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா, என்னுடைய பிள்ளைக்கு வந்து நான் பேரிச்சை பழத்தை கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தாயை பார்த்து சொன்னாங்க, நீங்க சொன்னதை போல கொடுக்கணும். அப்படி கொடுக்காவிட்டால் அம்மா இன்னக்கி லம் துஅதி ஷைஅன் குதிபத் அலைக்கி கித்பத்துன், நீங்க சொன்னதை போல பிள்ளைக்கு வாக்களிச்சதை போல ஏதாவது கொடுக்காம போயிட்டீங்கன்னா உங்கள் மீது மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பொய் சொன்னதாக அந்த குற்றத்தை அல்லாஹ் எழுதுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு தாய் தானே, தாய் வந்து பிள்ளையை அழைக்கும் பொழுது சாப்பாடு கொடுப்பதற்காக நல்ல நோக்கத்துக்காக தான் அழைப்பாங்க. அப்படி அழைக்கக்கூடிய விஷயத்துல கூட பொய் சொன்னா அதை அல்லாஹ் குற்றம் பிடிப்பான், பொய்யாக எழுதுவான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, அப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிர்பந்தமா செஞ்ச விஷயத்தையும்
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து சகோதரரை தக்க வைப்பதற்காக, பாதுகாப்பதற்காக செய்த அந்த காரியத்தை வந்து கொண்டு வந்து நாங்க நடிச்சு பொதுவாக தாவா செய்வோம், அதுக்கு இது ஆதாரம் சொன்னோம்னா எப்படி சாத்தியப்படும்? மார்க்கத்துல வந்து இப்படி பொதுவாக நன்மை இருப்பதற்காக அந்த தீமை என்ன செய்யலாம்? பொய்யை சொல்லி நடிக்கலாம். நன்மைக்காக வந்து ஆண் பெண் கலப்பு செய்யலாம், நன்மைக்காக வந்து இசையை சேர்க்கலாம், நன்மைக்காக சினிமால வரக்கூடிய எல்லா விதமான மார்க்கத்துக்கு புறமான காரியத்தையும் செய்யலாம்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்மதமும் கிடையாது. மார்க்கத்துல துளியளவும் அனுமதி கிடையாது. அப்ப இப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தேவையில்லாம என்ன பண்றாங்க இவங்க, சம்மந்தம் இல்லாம இந்த சினிமா என்ற மோகத்துல மூழ்கிவிட்டு, அல்லது இதை வந்து பெரிய ஒரு அழைப்பு பணியாக இவங்க கருதி கொண்டு, அதன் மூலமா பல மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதை போல கருதி கொண்டு என்ன பண்றாங்க, இவர்கள் இது மாதிரியான அந்த நடிப்பு சினிமாவை, நடிப்பு இந்த தாவாவை வந்து ஆதரிக்கிறாங்க. அதுல வந்து பிரயோஜனமே இல்லைன்னு நம்ம சொல்லல. அதுல வந்து நன்மைகள் இருக்கலாம். அத மாற்றுக்கிறது இல்ல. பல பேருக்கு வந்து அது வந்து நன்மை சேர்த்திருக்கலாம். அதற்காக வேண்டி மார்க்கம் காட்டித் தராத அம்சத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இது மாதிரியான தாவாவை செய்யக்கூடாது. தாவா என்பது எப்படி இருக்கணும்? இஸ்லாத்தை முறையாக, முழுமையாக, நேரடியாக போய் சொல்லக்கூடியதான் தாவா. நபிமார்கள் தொட்டும் சஹாபாக்கள் என்று எல்லாருமே அப்படிதான் செஞ்சு வந்தாங்க. அதுதான் குர்ஆன் செய்ய சொல்லுது. அதை என்ன சொல்ற குர்ஆன்ல, உம்முடைய ரப்பை வந்து நுட்பமாக அழையுங்க, அழகிய அந்த சொல்லாடல் கொண்டு அழையுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாக தான் அழைக்க சொல்றான். நேரடியாக நன்மையை சொல்றான், நேரடியாக தடுக்க சொல்றான். அதுதான் முழுமையான பயன் தரும். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய காலங்காலமாக நபிமார்கள் நல்லவர்கள் செய்து வந்த அந்த தாவாவை முன்னெடுத்து செய்வதற்கு மாற்றமாக இது மாதிரி நடிப்புல சினிமா தயாரிப்பதுல வந்து சமுதாயத்தை திறந்து விடுறோம்னா எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயமா இருக்குது. நேரடியா தாவா செய்யுங்க. நேரடியா தாவா செய்யக்கூடிய விஷயம் தான் நேரடியான மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. எத்தனையோ மக்கள் பார்த்தோமா இல்லை, எத்தனையோ மக்கள் பாபரி மசூதியை வந்து இடித்த அந்த இளைஞர்களா இருந்தவர்கள், பல்பர் சிங் போன்றவர்கள் தாவா செய்யப்பட்ட பின்னால், நேரடியா தாவா செய்யப்பட்ட பின்னால தான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்து பள்ளிவாசலை புதுப்பிச்சு கட்டினாரு. இப்படியாக வந்து நம்ம வந்து 100 பள்ளிவாசலுக்கு மேல கட்டியிருக்கிறாரு. இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணம் என்ன? எந்த சினிமாவை பார்த்து, எந்த நடிப்பு தாவாவை பார்த்து அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்க. நேரடியா தாவா செஞ்சாங்க. நேரடியா தாவா செய்வதா முழுமையான தாவாக, முறையான தாவாவாக, குர்ஆன் சொல்லக்கூடிய வலியுறுத்தக்கூடிய தாவாவாக இருக்கும் பொழுது அதை நாங்க விட்டு போட்டு இதுல தான் நாங்க ஆர்வம் செலுத்துவோம், என்னுடைய ஒட்டுமொத்த தாவாவையும் இப்படித்தான் அமைத்துக் கொள்வோம், அதுக்கு தான் நாங்க முயற்சி செய்வோம், அதுக்கு தான் பொருளாதாரத்தை நாங்க பயன்படுத்துவோம், அதற்கு தான் வந்து நாங்க மக்களை அழைப்போம்னு சொன்னா இது எப்படிங்க வந்து முறையான தாவா இருக்கும்? எனவே வந்து இஸ்லாமிய அழைப்பாளரை உருவாக்கி, தாயிக்களை உருவாக்கி நேரடியா தாவா செய்யக்கூடிய களத்துக்கு இறக்கி விடுங்க. அதுக்கு நம்ம தயாராக இல்ல. அப்ப என்ன பண்றோம், இது மாதிரி சினிமாக்களை திறந்து விட்டு சம்மந்தம் இல்லாம இன்னைக்கு வந்து ஆண் பெண் கலப்புடையதான் சினிமா. நீங்க பாருங்க, சாதாரணமாக இந்த தாவான் செய்யறாங்களா இல்லையா, இந்த தாவான் செய்யக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இதுல கூட இன்னைக்கு பாருங்க ஆண்கள் மட்டுமே சேர்ந்து செய்யறாங்க. இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா மார்க்கம் தடுத்த பல காரியத்தை செய்யறாங்க. காபீர் மாதிரி நடிக்கிறாங்க, காபீர் மாதிரி கோஷம் போடுறாங்க, அவங்க காபீர் அணியக்கூடிய ஆடைகளை அணிகிறாங்க, இஸ்லாம் தடுத்த ஆடை அணிகிறாங்க, காவி துண்டை போடுறாங்க, பொட்டு வைக்கிறாங்க. காஃபிரை போல வேடம் விட்டு தாவா செய்ய வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? அதுக்கு ஆதாரம் இருக்குதா? இந்த தாவா தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சதோட ஒப்பிட்டு பேசுறீங்களா? இந்த தாவா தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச காரியத்தோட ஒப்பிட்டு பேசுறீங்களா? அப்ப இன்னைக்கு சாதாரணமான ஒரு ரீல்ஸ், இந்த ரீல்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வரக்கூடிய அந்த ரீல்ஸ்ல கூட இவ்வளவு இஸ்லாத்திற்கு புறமான காரியத்தை செய்யறாங்க, இன்னும் பல விஷயங்களை செய்யறாங்க. அப்ப இதெல்லாம் செஞ்சு போட்டு ஆனா வந்து இந்த ரீல்ஸ்ல கூட இவ்வளவு இஸ்லாத்துக்கு புறமான காரியம் இருக்கும் பொழுது இந்த சினிமாவும் திறந்து விட்டா எப்படி ஆகும்? சினிமா நிச்சயமாக ஆண் பெண் கலப்பு இருக்கும். மனைவி அல்லாதவரை மனைவியை நடிக்க வேண்டியிருக்கும், கணவர் அல்லாதவர் கணவரை நடிக்க வேண்டியிருக்கும். மனைவி அல்லாதவரை மனைவின்னு சொல்ல முடியுமா? கணவன் அல்லாதவன் கணவன் சொல்ல முடியுமா? இஸ்லாத்துல நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா? இப்படி எல்லாம் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆண் பெண் கலப்பு இல்லாம சினிமா தயாரிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு இஸ்லாமிய சாயம் பூசி நபிமார்கள் கொண்டு வந்து நபிமார்கள் செய்த சில காரியத்தை இதோட ஒப்பிட்டு நீங்க பேசுனீங்கன்னா இது எப்படி சாத்தியப்படும்? நிர்பந்தமான சூழல்ல மட்டும்தான் இது மாதிரி மார்க் என்ன சொல்லியிருக்கு, இல்லாம நூக்கரிய கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். அல்லாஹ் என்ன சொல்றான், அதாவது நிர்பந்திக்கப்பட்டாலே தவிர குஃப்ரான வார்த்தையை தவறான விஷயத்த சொல்லாதீங்க நல்லா சொல்றான். ஆனா என்ன பண்றாங்க, இவங்க எந்த நிர்பந்தம் இல்லாம எந்த நிர்பந்த நெருக்கடியும் இல்லாம தாவா செய்யற பேர்ல குஃப்ரான வாசகத்தை சொல்லி போட்டு இது இஸ்லாமிய தாவா, இஸ்லாமிய நடிப்பு, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஆண் பெண் கலந்து நடிக்கக்கூடிய சினிமா வந்து இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு செயல்பாடு. எனவே இப்படிப்பட்ட மக்கள் அல்லாஹ் பயந்து கொண்டு தேவையில்லாம நபிமார்களுடைய அந்த விஷயத்தை கொண்டு வந்து சம்மதம் இல்லாம ஒரு ஆள் இன்னொரு ஆளாக ஒரு முஸ்லீம் அல்லாத காபிராக நடிக்கக்கூடிய இந்த தாவாவிற்கு ஆண் பெண் கலப்பு ஏற்பட்டு செய்யக்கூடிய சினிமாவுக்கு வந்து நீங்க நபிமார்களை முன்னுதாரணமா காட்டுறீங்கன்னா எவ்வளவு பெரிய தவறான உதாரணம். எனவே வந்து நன்மைக்கு வழிகாட்டுங்க, நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள், தீமைக்கு வழிகாட்டுனீங்கன்னா தீமை தான் பெறுவீங்க. இதன் மூலம் எந்த சமுதாயத்துக்கு எந்த பயனும் கிடையாது.
எனவே நாம நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இஸ்லாத்தை பிரதிபலிக்கணும். இஸ்லாத்தை சொல்வதற்கு எழுத்துப்பூர்வமாக, செயல் மூலமாக, அதே போல எவ்வளவோ மேடைகள் இருக்கிறது, அதை பயன்படுத்தி இஸ்லாத்தை நம்ம தாவா செய்யலாம். அப்ப அதையெல்லாம் விட்டு போட்டு இந்த சினிமா, இந்த நடிப்பையும் திறந்து விட்டீங்கன்னா, இதற்கு மார்க்க சாயம் பூசினீங்கன்னா, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்துல நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே மார்க்கத்தை முறையாக அறிந்து புரிந்து முறையாக நம்ம பின்பற்றணும், முறையாக மக்களுக்கு தாவா செய்யணும். அப்படிப்பட்ட முறையாக செய்யக்கூடிய தாவா இன்னைக்கு எவ்வளவோ தேவை இருக்கிறது. அந்த தேவையை கருத்துல கொண்டு அதற்கான இளைஞர்களை, அதற்கான மக்களை உருவாக்குவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக பின்பற்றி தாவா செய்யக்கூடிய மக்களாகும். இதே போல சினிமா, இது மாதிரியான சினிமா போன்ற நடிப்பு போன்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு உண்மையாக யதார்த்தமாக சத்தியத்தை முறையாக நபிமார்கள் எப்படி, நல்லவர்கள் எப்படி சொல்லி வந்தார்களோ அந்த வழியில் சொல்லக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.